Welcome to CNR English Academy. Today, what topic we are going to see about Francis Bacon's of friendship. So, before moving into the topic, அந்த டாப்பிக்கோட நேமே பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டிங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லையா? யாருக்கு தான் பிடிக்காது ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேசுகிறதுக்கு, இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறதுக்கு. அந்த டைமிங் எவ்வளோ நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸோடு க்ராஸ் பண்ணாமல் லைஃப்பில் யாரும் ஒரு ஸ்கூலோ இல்லை காலேஜோ, ஏன் ஈவன் ஒரு எப்படி சொல்கிறது ஒர்க் பிளேஸ்லேயோ நம்ம கண்டிப்பாக அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் நம்ம க்ராஸ் பண்ணி வந்திருக்கவே மாட்டோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஃப்ரான்சிஸ் பேக்கன் சொல்ல போகிறாங்க. நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது இல்லையா? ஸோ இவ்வளோ டாபிக்ஸ் அவரை பற்றி பார்த்துருக்கோம். அக்கார்டிங் டு பிஜிடிஆர்பி we saw about 5 more topics. ஓகே, ஒரு டாப்பிக்குக்கும் எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸு, எவ்வளோ கனெக்ஷன்ஸு அவ்வளோ சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டாப்பிக்கு நினைக்கும் போதே நம்ம ஒரு சிலது நினச்சிருப்போம். அது உள்ளே என்ட்ராகி போகும்போது அவ்வளோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்களா ஆத்தர், நமக்கும் அந்த மாதிரி தாட்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இன் திஸ் எஸ்ஸே, வெரி ஸ்பெஷல் எஸ்ஸே, எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு விஷயம். வித் இந்த லைஃப் ஆஃப் புக் வித்தவுட் த பேஜ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் இட் இஸ் நத்திங் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்னால் என்ன, எப்படி இருக்கணும், யார் யாரோட பழகணும், அதுக்கான கம்பேரிசன்ஸ்லாம் என்ன அப்படின்றது எல்லாம் ஆத்தர் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்காங்க. அதான் இதோட ஜிஸ்டே. அதை நான் என்ன பண்ண போகிறேன், ஃப்ரம் த பிகினிங் டில் த எண்ட் கொஸ்டின்ஸாகவே அரேஞ்ச் பண்ணி அதுக்கு டைரெக்டாக ஆன்சர்ஸ் மேட் பண்ணியிருக்கேன் நான். ஓகே, என்டரிங் இன் டு த ஃபஸ்ட் கொஸ்டின். Bacon wrote this essay on the request of his friend. The answer is Toby Matthew, his close friend. ஃபஸ்ட்டு எப்பவுமே ஒரு எஸ்ஸே அவர் எழுதும்போது பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்னேக்கன் எழுதியிருப்பார் ஆஃப் ட்ரூத்தில். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ டிஃப்ரெண்ட்டான இன்ட்ரோஸ் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி, இன்ட்ரெஸ்ட் டு க்ரியேட் டு த ரீடர்ஸ். இது பாருங்கள் எவ்வளோ ரிலேட்டடாக ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அவர் எழுத போகிறார் அப்படின்னு சொன்னால், அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவரோட ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த லைனை அவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகே, அண்ட் தென் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். எ ஃப்ரெண்ட் இஸ் அனதர் செல்ஃப். ஹூ செட் திஸ்? அபவுட் த ஆன்சர் இஸ் பேக்கன். அண்ட் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஹார்ட் டு ஃபைண்ட். எ ஃப்ரெண்ட் இஸ் அனதர் செல்ஃப் அப்படின்னு சொன்னால் நம்மளோட நிழல் மாதிரியே நம்மளோட ஃப்ரெண்டு இருக்கணுமா இல்லையா? அதே மாதிரி அது எவ்வளோ கஷ்டம் அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நமக்கு நிஜம் எது, நிழல் எது அப்படின்னு நமக்கு தெரியாது. அதில் போய் நம்ம என்ன பண்ணுவோம், ஈல்டாயிடுவோம். தென் வி மே நாட் ஏபிள் டு நோ ஹவு டு ஓவர் கம் தட் சர்க்கம்ஸ்டன்சஸ். எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாது. ஸோ ஃப்ரெண்டுன்றவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதே சமயத்தில் அவங்க வெரி ஹார்ட் டு ஃபைண்ட் இல்லையா? நிறைய டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம், நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்குது அதை பற்றி. தேர் இஸ் நாட் அ சச் எக்ஸாம்பிள்ஸ், 1-2 சொல்லிட்டு போகவே முடியாது. ஸோ ஐ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அக்கார்டிங் டு பேக்கன், ஒன் ஹூ ஹேஸ் நோ ஃப்ரெண்ட் மேபி வாட் தே ஆர். அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, எ பர்சன் லைக் எ அனிமல் ஆர் எ பர்சன் லைக் காட். ஸோ இந்த லைன் தான் ஃபஸ்ட்டு ஆத்தர் யூஸ் பண்ணியிருப்பாங்க அண்டர் quotations. Whatsoever is delighted in solitude is either a wild beast or a god. இல்லையா? அதாவது இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸே ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னு வச்சுப்போமே. சாலிட்யூட்னா தனியாக இருக்கிறது. தனியாக இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸே இல்லை, யாருமே இல்லை, நோ அட்டாச்மெண்ட், நோ கம்பேனியன்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ ஒன்று அவங்க என்னவாக இருக்கணுமா, ஒரு வைல்டு பீஸ்டாக இருக்கணுமா. அதாவது மிருகத்தனமான அந்த மாதிரி ஒரு மனசு சொல்கிறோம்ல. தனியாக இருக்கும்போது தான் நமக்கு நிறைய சிந்தனைகள் தப்பாக ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாஸ்லாம் வரும். ஸோ ஐடியல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதே தான்
அந்த சூழ்நிலையை நம்ம வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு we have to have a friends. அதே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு அதர் சைடு வந்து என்னென்னா ஆர் எ காட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர் எ காட் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஆஸ் எ ஹியூமன் எப்படி வந்து ஒரு காடாக வந்து இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால், மனிதன் தெய்வ நிலையை அடையிறது எப்போ அப்படின்னு பார்த்தா தனிமையில் இருக்கும்போது தான். அதுக்குமே வந்து ஒரு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இப்போ வந்து இந்த தியானம் பண்ணுறது, தனியாக போய் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ ஃப்ரெண்ட்ஸோ வேறு யாருமோ இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களால அவங்களோட அச்சீவ் பண்ண முடியாது இல்லையா, அந்த அமைதியை வந்து அவங்களால வந்து பெற முடியாது. ஸோ ஆர் எ காட், ரெண்டு சைடுமே இருக்குது. ஒன் இஸ் நத்திங் பட் எ வைல்டு பீஸ்ட் ஆர் எ காட். சப்போஸ் இந்த மாதிரி கொட்டேஷன்ஸில் கோட்ஸில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு கேட்டாங்கன்னா we have to know that is the quotes is nothing but the starting line of friendship. Okay, move on to the next question. The essay of friendship begins with the statement of, யாரோட ஸ்டேட்மெண்ட்டில் அது வந்து ஸ்டார்ட் ஆகுது, அவரோட ஃப்ரெண்டு டோபி மேத்யூ, டோன்ட் கன்ஃபியூஸ். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லைன் ஸ்டார்ட் ஆகும். அது யாரோட ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கிரேட் ஃபிலாசபர் அரிஸ்டாட்டில். கிளாசிக்கல் அத்தாரிட்டி ஆன் பேசிக் ஹியூமன் நேச்சர் அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் லாங்கஸ்ட் எசேஸ். அவர் இந்த எசேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்து லாங்கஸ்ட் எசேஸாக இருக்கும். ப்ளீஸ் மேக் எ நோட் ஆஃப் இட். அண்ட் கிளாசிக்கல் அத்தாரிட்டி யார், அரிஸ்டாட்டில் கொடுக்குறாரு, ஆன் பேசிக் ஹியூமன் நேச்சர். அதாவது இந்த மனித பண்புகளை அடங்கி இருக்கிறதுமான இந்த மாதிரி ஒரு விஷயங்களை சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கிளாசிக்கல் அத்தாரிட்டி. ஆல்ரெடி ஈஸி ஃபிலாசபர் டூ, அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாரு. அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் லாங்கஸ்ட். ஹூஸ் லாங்கஸ்ட் மீன்ஸ் அஃப்கோர்ஸ் சர் ஃப்ரான்சிஸ் பேக்கன்ஸ். ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். When there is no love, faces become a gallery of pictures. இல்லைங்களா, இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நம்ம யாரும் வந்து யூஎஸ் பிரசிடெண்ட் பாரக் ஒபாமாவை வந்து அவ்வளோ சீக்கிரம் மறந்துருக்க முடியாது. அவரோட பீரியடில் ஒரு லாஸ்ட் டே ஆஃப் த ஒயிட் ஹவுஸ், அவர் வந்து ப்ரெஸ் வந்து கேட்குறாங்க, சார் திஸ் இஸ் த லாஸ்ட் டே ஆஃப் யுவர், உங்களோட காலகட்டத்தில் இது வந்து லாஸ்ட் டே ஆஃப் இந்த அரசாங்கத்தோட கடைசி நாள், வாட் யூ ஆர் கோயிங் டு சே டு த பீப்புள் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, வை நாட், ஐ ஆம் ஆல்சோ ரேஞ்சிங் ஆஸ் எ சிம்பிள் மென் ஆஃப் திஸ் வேர்ல்டு ஃபார் எ லாங் லவ் அண்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மனிதனைப் போல அன்பிற்காக ஏங்குபவர்களில் நானும் ஒருவன் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் முடியும். அப்போ ரொம்ப ஃபேமஸாக வந்து ட்வீட்லாம் கூட பண்ணியிருந்தாங்க. ஸோ அது யாராக இருக்கட்டுமே, அதாவது அவ்வளோ பெரிய அமெரிக்கா, வெல் ப்ரூவ்டு நேஷன், டெவலப்டு கண்ட்ரி இல்லையா, அவ்வளோ பெரிய நாடாக இருந்தாலும் சரி, ஏன் ஒரு சின்ன ஒரு அன்னன்னைக்கு ஒர்க் பண்ணி தான் பிரெட் வின்னர்ஸ் ஆஃப் த ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்பிற்காக மட்டுமே. ஒரு சின்ன ஒரு அன்பான விஷயமோ ஒரு நல்ல புரிதலோடு கூடிய அந்த அன்பானது இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம எதையுமே வந்து ஜெயிச்சிடலாம். வித்தவுட் தட் வாட் வில் ஹேப்பன்ஸ், எ கேலரி ஆஃப் பிக்சர்ஸ். அந்த இடத்துல வந்து இந்த கலைக்கூடங்களில் வைக்கப்பட்ட பொருட்கள் மாதிரியே இருக்குமா அவங்களோட முகங்கள். ஒய், பிகாஸ் தேர் இஸ் நோ எக்ஸ்ப்ரெஷன்லெஸ், தேர் இஸ் நோ ஃபேத்தோம்லெஸ் அப்படின்றோம்ல, அந்த மாதிரி அந்த பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அது வெறும் பொம்மைகள் மட்டுமே. த கேலரி ஆஃப் பிக்சர்ஸ் ஆர் த ஆர்ட், அதை மட்டுமே அது பிரதிபலிக்குது. மற்றபடி அதுக்கு எக்ஸ்ப்ரெஷன்ஸோ எமோஷன்ஸோ எதுவுமே இல்லை. ஸோ வேர் தேர் இஸ் நோ லவ் அந்த ஃபேஸஸ் பிகம் எ கேலரி ஆஃப் பிக்சர்ஸ் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாங்க. ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த எஸ்ஸேயில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். நம்ம பார்த்த அந்த 5 எஸ்ஸேஸில் விட ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மீனிங்ஸு, லாட்டின் ப்ரோவர்ப்ஸு, ஸ்பானிஷ் வேர்ட்ஸு, கிங்ஸோட நேம்ஸு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். ஸோ ஜஸ்ட் மேக் அ நோட் ஆஃப் இட். நான் சொல்கிறேன் why we have to note that அப்படின்றது. நிறைய நேம்ஸ் இருக்குது, பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் மேக்னா சிவிஸ்டாஸ், மேக்னா சாலிட்யூட் இஸ் வாட் இஸ் மீன் பை தட் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதே மாதிரி நான் ஒரு எஸ்ஸேலுமே சொல்லியிருப்பேன். ஆத்தர் இஸ்
more influenced in Latin language அப்படின்ட்டு. So it is nothing but a Latin proverb. And இந்த மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்னா சிவிட்டாஸ் அப்படின்றதுக்கு a great town or city is a great solitude. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அந்த கிரேட் சிட்டின்றது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதுன்னு பார்த்தீங்கன்னா பேபிலோன். அதே மாதிரி இந்த வந்து சாலிட்யூடாக இருக்கக்கூடிய ஒரு கிரேட் சிட்டின்னு கேட்டுட்டு கீழே நிறைய வந்து சிட்டிஸ் கொடுத்துருந்தாலும் we have to know that is nothing but பேபிலோன் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ பேபிலோன் as a great city of great desert. Bacon's point is that in a great city, friends are scattered and therefore city life is not favorable for friendship. இது வந்து எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். பட் ஆனால் அது இன்னைக்கு இந்த ப்ரெசண்ட் சுச்சுவேஷனோட எவ்வளோ மேட்ச் ஆகுதுன்னு கேட்டால் 101%ன்னே நான் சொல்லுவேன். வை பிகாஸ் அப்போவுமே அப்படி தான் இருந்திருக்காங்க அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்கும்போது. ஸோ ஃப்ரெண்ட்ஸாக இப்போ வந்து ஒரு வில்லேஜ்லேயோ இல்லை ஒரு அர்பன் ஏரியாஸ்லேயோ போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தெரியும், இத்தனை ஃபேமிலி தான் இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த ஹெட் ஆஃப் த ஃபேமிலியோட நேமு, அவங்க யார் வந்திருக்காங்கன்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஒரு போஸ்ட்மேன் கூட பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கிற வில்லேஜில் வந்து அவங்க அட்ரஸே எழுத வேண்டாம், நேமோ அந்த பர்டிகுலர் அந்த வில்லேஜ் நேம் போட்டாலே போதும், அவர் கொண்டு போய் அழகாக சேர்த்துருவார். இஃப் தட் ஹேப்பன் இன் த சிட்டி, அது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக தெரியாது. ஏன் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட்டே இருக்காது, எந்த எமோஷ்னல் எதுவுமே இருக்காது. வாட் எவர் ஹேப்பன்ஸ் அண்ட் தே ஆர் த ரீசன் அண்ட் தே ஆர் த எப்படி சொல்கிறது, அவங்க மட்டும்தான் அதுக்கு காரணமாகவும் அதுக்கு எல்லாமே செய்கிறவங்களா இருப்பாங்க. ஒரு டெத்தே நடக்கட்டுமே, சிட்டி சைட்ஸில் பார்த்தீங்கன்னா யாரும் என்ன ஏதுன்றதை வந்து பெருசாக ஒரு எமோஷனை வந்து காட்டிக்க மாட்டாங்க. இதெல்லாம் நடந்தது தான், நடந்துகிட்ருக்கிறது தான், யாரும் வந்து இல்லைன்னு மறுக்க முடியாது. ஒரு வில்லேஜில் பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படி கண்டிப்பாக கிடையாது. ஆனால் வந்து எல்லாருக்குமே எல்லாரோட பேரும் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி வெளியில் போகும்போது கூட நீ இவங்களோட பையனா இவங்களோட பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து தே யூஸ் டு கிராஸ்ப் சொல்லிடுவாங்க. ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் சிட்டி லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஸ்கேட்டர்டு. ஆனால் வெளி பார்வைக்கு இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய இல்யூஷன் இல்லையா. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மையான ஃப்ரெண்டு வந்து அட்டாச்மெண்ட்டோடு இருப்பாங்களான்னு கேட்டால் அதுவுமே ஒரு $1 million கொஸ்டின் தான். எத்தனை பேர் அப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக அது இவரே வந்து அந்த டைம்லேயே சொல்லியிருக்காங்கன்றது தான் இதில் வந்து அவ்வளோ பெரிய ஆச்சரியத்தோட உச்சம்னே சொல்லுவேன் நான். ஸோ தட் இஸ் அ கிரேட் சிட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா பேபிலோனை வந்து சொல்கிறாரு. ஸோ நமக்கு இதில் தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கேட்டர்டாக இருப்பாங்க சிட்டி லைஃப்பில். அதே மாதிரி இது வந்து ஒரு லாட்டின் ப்ரோவர்பு. அதுக்கப்புறம் கிரேட் சாலிட்யூடு சிட்டி எதுன்னு கேட்டிங்கன்னா கிரேட் சிட்டி ஆஃப் கிரேட் டெசர்ட், எக்ஸாம்பிள் பேபிலோன். ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் மீன் பை ப்ரைவேடோ? இப்போ தான் நான் சொன்னேன் நான் நிறைய மீனிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து லாட்டின், இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பானிஷ் வேர்டு. இட் இஸ் எ ஸ்பானிஷ் வேர்ட். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா எ ப்ரைவேட் ஆர் இன்டிமேட் ஃப்ரெண்டு. ப்ரைவேட் ஆர் இன்டிமேட் அப்படின்னா இன்டிமேட்டட் சோல் ஃப்ரெண்ட் சொல்கிறோம்ல, அதாவது எது வேணால் நான் வந்து ஷேர் பண்ணிப்பேன். ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட் ஆர் ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட். என்ன விஷயம் வேணாலும் நான் வந்து ஷேர் பண்ணிப்பேன். இன்ஃபேக்ட் அவங்க தானே ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்க முடியும். அண்ட் ஃபேவரட் ஆர் கிரேஸ். ஜாப் ஆஃப் ப்ரைவேடோ இஸ் டு பி எ ஃப்ரெண்ட் ஆர் டு பி எ சப்போர்ட். அப்படின்னா என்ன அவங்களோட வேலையாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், எந்த தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணுமான்னு கேட்டால் அது தப்பு. பட் த சப்போர்ட் அண்ட் த நீட் ஷுட் பி அட் த ரைட் டைம் இன் அ ரைட் பிளேஸ். அவங்களுக்கு வந்து அந்த எப்படி சொல்கிறது, அந்த உதவியானது அந்த சப்போர்ட்டானது கரெக்டான நேரத்தில் கரெக்டான இடத்துல இருக்கணுமா. அதுதான் வந்து அந்த ஸ்பானிஷ் வேர்டு ப்ரைவேடோ அப்படின்றத மெயின் பண்ணுது. ப்ரைவேடோலேயே பார்த்திங்கன்னா ப்ரைவேட் அப்படின்றது பாதி வந்துடுது. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலான்னு நான் நினைக்கிறேன். Okay, move on to the next question. How many fruit of friendship has the author discussed? அப்படின்னா there is only 3 types or 3 fruit of friendships. So நான் இதில் one by one we will reveal பார்க்கலாம். Move on to the next info. So 3 types அதில் பார்த்தோம். So the first fruit of friendship is என்ன
ஆத்தர் வந்து 3 கைண்டு சொல்கிறாரு. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸிங் த ஹார்ட். ஸோ the ability to get rid of all frustrations by having a true friend to listen, maintaining good mental health. அப்படின்னா இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்னா இந்த விரக்தியான ஒரு மனப்பான்மையில் இருக்கிறது, எல்லாமே இழந்துட்டது போல் கஷ்டப்படுறது. ஏதாவது நான் ஒன்று நினைக்கிறேன், என்னோடய ஆம்பிஷன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகலை, ஆஸ் இ செட் இன் அவர் எர்லி எஸ்இஸ் ஹிஸ் ஆம்பிஷன்ஸ் வந்து நிறைவேறலை அப்படின்னா விரக்தியில் இருக்கிறது. தே டோன்ட் நோ வாட் இஸ் த சொல்யூஷன் ஆஃப் த ப்ராப்ளம். அந்த காரணம் தெரியாமல் இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணணுமோ, ஒரு ட்ரூ ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் டு ஓவர் கம் த சுச்சுவேஷன்ஸ், இல்லையா? ஒரு மார்க்கே கம்மியாக வாங்கிட்டாங்கன்னா கூட பரவாயில்ல, அடுத்த டெஸ்ட்லேயோ இல்லை அடுத்த ஒரு எக்ஸாம்லேயோ ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து காப்பாற்றுறவங்களாக இருக்கணும், இல்லையா? உயிர் காப்பான் தோழன் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க வந்து அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கிறவங்க தான் உண்மையான ஃப்ரெண்டாக இருக்க முடியும். இல்லாட்டி சில பேர் பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து எல்லாருமே சேம் கேட்டகரியில் இருப்பாங்க, எலிஜிபிலிட்டியில் இருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸாமுக்கே எழுதலை, நான் இந்த முறை அப்ளை பண்ணலன்னு சொல்லிவிட்டு ஒரே சென்டருக்கு போகும்போது தே ஆர் இந்த ஃப்ரண்ட் ரோ உட்காந்து எழுதிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். இஃப் தே கால்ட் as the very good friends, no, they are not at all a good friends. அதாவது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா படிப்பில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சின்ன ஜெலஸ் இருக்கலாம். அதாவது போட்டி போட்டு படிக்கிறது வேறு, பொறாமையோடு படிக்கிறதுமே வேறு. இந்த முறை வந்து இவ்வளோ மார்க் நீ எடுக்கிற, 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா படிக்கிறதும், பேயிங் அட்டென்ஷன் டு த சேம் காஸ் அப்படின்றோம். அதாவது ஒன்றா வந்து படிக்கிறது, தெரியாத விஷயங்களை வந்து லேர்னிங் த திங்ஸ், எப்படி சொல்கிறது, தெரியாததுலேருந்து தெரிஞ்சிக்கிற விஷயத்துக்கு போகிறது தான் லேர்னிங், இல்லையா? அது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறது. உனக்கு இந்த சம் வரலையா, நான் இதை வந்து சொல்லி கொடுக்குறேன் பாரு, நான் இந்த மாதிரிலாம் ஷார்ட்கட்ஸ் போட்டிருக்கேன், why can't you try this அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது. இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது வந்து ஈஸிங் த ஹார்ட். பட் அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். எல்லாருக்குமே எல்லா நேரங்களிலும் கண்டிப்பாக அது வந்து அமையிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆத்தர் என்ன சொல்கிறாங்க, ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு இவ்வளோ விஷயங்கள் they have to maintain and good mental health. பொறாமப்பட்டுட்டு ஐயோ நீ இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ போயிட்டியே, நான் வந்து பின்னாடி உன்னை விட எனக்கு ஐ ஹாவ் தட் மச் ஆஃப் எபிலிட்டி, பட் why can't I, என்னால் பண்ண முடியலையேன்னு சொல்லி அந்த மென்டல் ஹெல்த்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, அதுவுமே ஒரு பெரிய விஷயம்தான் அது. அந்த மாதிரி பொறாமையோடு இல்லாமல் ஈஸிங் த ஹார்ட்டாக இருக்குது, வின்னிங் த ஹார்ட்டாக இருக்கிறது, மனசில் எப்போவுமே இடம் பிடிக்கிறது, அது வந்து ஒரு பெரிய விஷயம். அதுதான் வந்து ஆத்தர் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரூட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து சொல்கிறாங்க. ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ வாட் இஸ் த செகண்ட் ஃப்ரூட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்? த செகண்ட் ஃப்ரூட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் கம்யூனிகேட்டிங் அண்ட் டிஸ்கஸிங். ஒன் கேன் டிஸ்கஸ் ஒன்ஸ் ப்ராப்ளம் வித் எ ஃப்ரெண்ட் அண்ட் கன்சல்ட் ஃபார் him. அப்படின்னா அதாவது நான் வந்து ஒரு கஷ்டத்தை வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து என்னோட நம்பிக்கைக்கு உரியவங்களாக இருக்கணும், இல்லைங்களா? என்னோட வந்து இப்போ வந்து ஒரு ப்ராப்ளமே இருக்குது, என்னால் வீட்டில் கூட அதை வந்து சொல்ல முடியலன்னு வச்சுக்கோங்களேன். பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியல, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கிட்ட ஷேர் பண்ண முடியல, பட் ஐ ஆம் கோயிங் அண்ட் ஷேரிங் வித் மை ஃப்ரெண்ட் அப்படின்னா அவங்க என்னோட நம்பிக்கைக்கு உரியவங்களாக இருக்கணுமா. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய தப்பாக போய் முடியும். இஃப் அட் ஆல் இட் இஸ் எ சீக்ரெசி. ஏதோ ஒரு விஷயம், அதாவது ஒரு தெரியாத ஒரு தப்பே பண்ணியிருக்காங்கன்னே வச்சுப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள், இவ்வளோ செலவு பண்ண சொன்னாங்க வீட்டில், நான் இவ்வளோ செலவு பண்ணிட்டேன், பட் இவ்வளோ அமௌண்ட் எடுத்துன்னு போய் நான் ரீபே பண்ணணும், பட் இப்போ என்கிட்ட அந்த அமௌண்ட் இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது கூட ஸோ ஒரு சீக்ரெட்டாக சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணக்கூடாது, நம்ம யார்கிட்ட சொல்ல வேணான்னு நினச்சோமோ அவங்கக்கிட்டே போய் சொல்லிடக்கூடாது, இல்லைங்களா? அந்த மாதிரி டிஸ்கஸிங் ஒன்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் தட் ஹீ ஆர் ஷீ ஷுட் பி அ பெஸ்ட் கன்சல்ட். ஓகே, இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது, நீ உடனே வீட்டில் போய் சொல்லிவிடு, அந்த மாதிரி வந்து கன்சல்ட்டிங் இருக்கணும். அந்த கன்சல்ட்டிங் வந்து ரொம்ப ஹெல்த்தியான வகையில் இருந்தது அப்படின்னு சொன்னால் தான் அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மெயின்டைன் ஆகிட்டுருக்கும். அதர்வைஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சீக்கிரமாகவே என்ன ஆகிடும், கிராக் விட்டுடும். They may not able to follow their friendship through by long years.
அவங்களால வந்து கண்டிப்பாக வந்து லாங் இயர்ஸ்க்கு அவங்களால வந்து இருக்கவே முடியாது. ஸோ கம்யூனிகேட்டிங் அண்ட் டிஸ்கஸிங் இஸ் த செகண்ட் ஃப்ரூட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ third fruit of friendship is it has a hundred of kernels like prize help from friend, and the third fruit of friendship is compared to pomegranate. இது வந்து எனக்கு இந்த 3 ஃப்ரூட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்லேயுமே ரொம்ப பிடிச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் தான். எத்தனையோ விதமான பழங்கள் இருக்குது, எத்தனையோ விதமான எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஆனால் ஆத்தர் பாருங்கள், அந்த கர்னல் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இந்த மாதுளை பழத்தில் இருக்கக்கூடிய அந்த முத்துக்கள் பார்த்திங்கன்னா ஒரு முத்தாவோ அந்த முத்துக்கள் உள்ளே இருக்கக்கூடிய விதை ஒன்றாவோ இருக்காது. பல விதைகளை அடக்கிய ஒரு பழம் இல்லையா? அதாவது ஒரு ஃப்ரெண்டுன்றவங்க எப்படி இருக்கணுமா, அந்த மாதிரி நாட் இன் எ சார்ட் ஆஃப் ஒன் மோட் ஆர் இன் ஒன் பாத் அண்ட் ஹி ஆர் ஷீ ஷுட் பி எப்படி இருக்கணுமா, அதில் எப்படி இருக்குது அந்த விதைகள், அவ்வளோ அழகாக இருக்கும்ல. பிரித்து பார்த்தா கடவுளின் அற்புதமான படைப்புகளில் அதுவும் ஒன்று. சொல்லிகிட்டே போகலாம், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. இந்த வாழைத்தண்டில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெம் எடுக்கும்பொழுது இந்த பெரிய லேயர் இருக்கும்ல, வெளியிலேருந்து எடுத்து அதை உள்ளே கட் பண்ணி பார்த்தா ஸ்கேல் வச்சு கூட நம்மளால் போட முடியாது. அவ்வளோ ஹரிசாண்டலும் அந்த வெர்டிக்கல் லைன்ஸும். அதாவது அதை உன்னிப்பாக அழகுன்னு பார்க்குறவங்களுக்கு அது அழகு தான். அப்படி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு சே, எனக்கு அது எப்படி சொல்கிறது தெரியல. ஆனால் வந்து கோடாக அந்த செல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம்ல, அது அவ்வளோ அழகாக இருக்கும் லைன் பண்ணி போடுற மாதிரி. அந்த மாதிரி இதுவுமே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அதோட விதைகள் வந்து அவ்வளோ அழகாக நெருக்கமாக பிணையப்பட்டிருக்கும், அதோட கலர் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கணுமா, எப்படி வந்து அந்த விதையானது இருக்கோ, அதாவது விதைன்றது ஒரு பெரிய காரணம் இல்லையா? ஒரு மரத்துக்கே ஒரு பெரிய காரணம் விதையாக இருக்கும்போது why can't a friend to be, ஏன் ஒரு நண்பனாக அதை வந்து இருக்க முடியாது? ஸோ இது மாதிரி கொடுத்துட்டு வாட் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் த தேர்ட் ஃப்ரூட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா we have to know that is nothing but the pomegranate அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, the third fruit of friendship is compared to pomegranate. ஓகே, இந்த 3 ஃப்ரூட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ மேக் எ நோட் ஆஃப் இட் அண்ட் தென் மூவ் ஆன் டு திஸ் கொஸ்டின். வாட் இஸ் மீன் பை பார்ட்டிசிபிஸ் க்யூராரம் அப்படின்னா அதே மாதிரி தான். ஏற்கனவே நம்ம 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம், ஒன்று லாட்டின், ஒன்று ஸ்பானிஷ். அண்ட் அகெயின் திஸ் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு த கேட்டகரி ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். அது எப்படி சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். Bacon tries to glorify friendship by translating the Roman term for friendship, participis curarum. இது நத்திங் பட் ஃபேவரட்ஸ், நத்திங் பட் எப்படி டியர் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஃபேவரட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச, விச் மீன்ஸ் ஷேரர்ஸ் ஆஃப் தேர் கேர்ஸ். இது எல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பார்ட்டிசிபிஸ் குயராரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேரர்ஸ் ஆஃப் தேர் கேர்ஸ், லாட்டின் ஒன்று, ஸ்பானிஷ் ஒன்று, இப்போ இது ரோமன் டேர்ம். அதனால தான் நான் தனித்தனியாகவே கொடுத்துருப்பேன். ஒன்றா எக்ஸாம்பிள்ஸோடு கொடுத்துட்டே வந்தோன்னு சொன்னால் நமக்கு வந்து அது ஈஸியாக வந்து போய் ரெஜிஸ்டர் ஆகாது. நடுவில் வேறு ஒரு சின்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒன்று கொடுத்துருக்கேன் நான். ஸோ ஜஸ்ட் மேக் எ நோட் ஆஃப் இட் விச் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் இன் த பாயிண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஷேரர்ஸ் ஆஃப் தேர் கேர்ஸ் அப்படின்னா திஸ் டைட்டில் வாஸ் கிவன் பை த ரோமன் எம்பரர் டைபீரியஸ் டு ஹிஸ் மினிஸ்டர் செஜானஸ். இப்போ இந்த நேம் உங்களுக்கு எங்கே ஞாபகம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஞாபகம் வந்திருக்கணும் ஆஃப் ஆம்பிஷனில் அஃப்கோர்ஸ். ஏன்னா நம்ம ஆம்பிஷியஸ் பற்றி தான் அதில் நிறைய படிப்போன்றதுனால எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குது. ஸோ நம்ம இந்த 2 எம்பரர்ஸை வேறு பார்த்துருப்போம், மார்க்கோன்றவரை வேறு கூட பார்த்துருப்போம். ஸோ டைபீரியஸ் யார், செஜானஸ் யார், அதுக்கப்புறம் அந்த ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, ஆம்பிஷியஸ் மேன் யார், மார்க்கோ வந்து எந்த வகையில் ஹெல்ப் பண்ணியிருப்பார், இதெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆம்பிஷனில் விவிடாகவே சொல்லியிருப்பேன். இப்போ மறுபடியும் அதை சொன்னேன்னா ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பில் அது வேறு நடுவில் நிறைய வந்துடும். ஸோ என்ன நமக்கு புரிஞ்சுக்கணும் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்டிசிபிஸ் குவராரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேவரட்ஸு, ஷேரர்ஸ் ஆஃப் தேர் கேர்ஸ் இல்லையா.
அண்ட் அந்த டைட்டில் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமன் எம்பரர் டைபீரியஸ் டு ஹிஸ் மினிஸ்டர் செஜானஸ். அதை மட்டும் இங்கே புரிஞ்சுக்கோங்க. ஸோ அவர் வந்து ரோமன் எம்பரராக இருப்பார். சப்போஸ் இந்த டைட்டில் கொடுத்துட்டு நிறைய கிங்ஸ் எம்பரர்ஸ் நேம்லாம் நிறைய கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அது மாதிரி கொடுத்துட்டு கேட்டாலும் வி ஹாவ் டு நோ. அதுக்காக தான் நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். It redoubled joys and cut its griefs in halves. Explain அப்படின்னா இது வந்து அந்த எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய லைன்ஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டாலும் we have to know these are the lines which was explained in our friendship. our friendshipல இருக்குன்னு நமக்கு தெரியணும். எதனால் அப்படின்னா in order to justify the value of friendship redoubles the joy and gives clarity of mind and decrease grief into half. இல்லைங்களா, ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஒரு சந்தோஷத்தை பற்றி நம்ம ஷேர் பண்ணிக்கும் போது அது ரெட்டிப்பாகுது. அதே ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நம்மளோட சாரோஸ், க்ரீஃப், மிசரிஸ், வாட் எவர் இட் இஸ், இந்த ஆங்கிள் ஆஃப் அதர் சைடு நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கும் போது அது அப்படியே கம்மியாகுதான். எவ்வளோ அழகான ஒரு கோட்டு. எப்படின்னா ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்துக்கும் அப்படி வந்து நம்மளோட சந்தோஷத்தை அவர் வந்து சொல்லும்போது அவங்கக்கிட்ட அது டபுளாக ஆச்சு அப்படின்னு சொன்னால் தான் அவங்க குட் ஃப்ரெண்டு இல்லைங்களா. அதர்வைஸ் அதே மாதிரி எனக்கு இப்போ ஒரு கஷ்டம் இருக்குது, ஒரு க்ரீஃப் இருக்குது, ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இஃப் தே ஆர் எ வெரி குட் ஃப்ரெண்ட் அப்படின்னா தே கேவ் த பர்டிகுலர் பாத், நீ இதை வந்து இப்படி பண்ணினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு அவங்க வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், அந்த க்ரீஃப் எனக்கு பாதியாக குறைஞ்சது அப்படின்னு சொன்னால் தே ஆர் த குட் ஃப்ரெண்டு. அதை வந்து ஆத்தர் வந்து ஒரே லைனில் வந்து சொல்லியிருப்பாங்க. இட் ரீடபிள் த ஜாய் அண்ட் கட்டத் கிரீஃப்ஸ் இன் ஆஃப்ஸ். எனக்கு இது வந்து கம்மியாகவே ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ இது யாரால் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாங்க. வாய் தே ஒன்லி நோ அவர் செல்ஸ் இல்லையா. ஒரு நல்ல ஃப்ரெண்டால் தான் வந்து தன்னோட ஃப்ரெண்டை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்க முடியும். இவர் இந்த டைமில் இப்படித்தான் இருப்பாங்க, இவன் இந்த டைமில் இப்படித்தான் இருப்பா, இவளுக்கு இது பிடிக்காது, இவளுக்கு இது பிடிக்கும், இவங்களுக்கு இது பிடிக்கும். ஸோ நம்ம ஃப்ரெண்டை பற்றி நமக்கு தான் நல்லா தெரியும் அப்படின்ற ஒரு மீனிங்கில் ஒரே லைனில் வந்து ஆத்தர் சொல்லியிருப்பாங்க. ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். நவ் ஹிஸ்டாரிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த ஆத்தர். இப்போ தான் வந்து ஹிஸ்டாரிக்கல்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். His examples are taken ancient Rome and whatever he says he will supported by the wisdom of the ancient writers. ஓகே, அவருக்கே எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கும், ஆனாலும் அதை வந்து பார்த்திங்கன்னா எதுலேயுமே வந்து அவர் டைரெக்டாக இப்படி தான் வந்து சொல்லவே இல்லை. எல்லா எஸ்ஏஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏன்ஷியன்ட்டோட அவங்களோட ஆதிக்கம் நிறையவே இருக்கும். நிறைய ரோம்ஸ், க்ரீக்ஸ், ஃபிலாசபர்ஸு, நிறைய சேயிங்ஸ் நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. he will supported by the wisdom of the ancient writers. அதை வந்து கோடிட்டே காட்டியிருப்பாங்க நிறைய விஷயங்களை. ஸோ now we are going to see who are they, அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா சிலா அண்ட் பாம்பே. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டு, நோட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் சிலா அண்ட் பாம்பே, ஜூலியஸ் சீசர் அண்ட் ப்ரூட்டஸ், அகஸ்டஸ் அண்ட் மார்க்கஸ் விப்சானியஸ் அக்ரிப்பா. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து 63 to 12 BC பிஃபோர் கிரைஸ்ட். அண்ட் டைபேரியஸ் சீசர் அண்ட் செஜானஸ், செப்டிமியஸ் செவரஸ் அண்ட் பிளாட்டோனியஸ், அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் ட்ராஜன் அண்ட் மார்க்கஸ் அரலியஸ். ஸோ இவங்க ஒருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி இருக்குது. ஓகே, நான் வந்து ரொம்ப சின்னதாக சொல்லிடுறேன். அந்த அளவுக்கு நமக்கு வந்து டீப்பாக இதில் கேட்பாங்களான்னு கேட்டால் அந்த அளவுக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி கேட்கல. ஆனால் அந்த கேரக்டர்ஸ் அந்த ஹிஸ்டாரிக்கல் நேம் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நிறைய கொஸ்டின்ஸும் இருக்குது, அதனால் சொல்கிறேன். சிலா அண்ட் பாம்பே அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலா வந்து ஒரு பெரிய கிங்கு, பாம்பேவோட ஃப்ரெண்டு. ஜஸ்ட்டாக சொல்லிடுறேன் நான். இவங்க வந்து பார்த்திங்கன்னா சிலா வந்து பாம்பேக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லா விஷயத்துலையும் அவங்க கூடவே இருப்பாங்க. ஆனால் பாம்பே வந்து என்ன பண்ணுவார், எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட இருந்து வாங்கி கிரகிச்சிக்கிட்டு அவங்களோட கிங்டம்லேயே இருப்பார். ஒரு சர்டன் டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர் வந்து சண்டை போட்டு பதவி ஆசையினால்
பாம்பே வந்து சிலா மேலேயே வந்து டிஃபீட் பண்ணுற அளவுக்கு போயிடுவார். அதான் அந்த ஜிஸ்ட்டு. ஓகே, இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டோட அதர் சைடு கூட இருக்கிற ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா, ஆத்தர் வந்து இதை டைரெக்டாகவே சொல்லலை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் என்ன இந்த ஸ்டோரிஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ரடிக்ஷன்ஸு என்ன அப்படின்னா, எவ்வளோ வந்து தப்பான ஒரு விஷயங்கள் நடந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே. பட்டு அவங்க வந்து அவ்வளோ கின்னா இருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்படியெல்லாம் நடந்திருக்குது. எப்போவுமே நமக்கு ஒரு விஷயம் சொல்லும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அது ஈஸியாக கேட்ச் ஆகும் இல்லையா? புரிஞ்சுக்கிறதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங், த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் பெட்டர் வைல் கிவிங் த எக்ஸாம்பிள் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து எம்பரர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கே, இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த பேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகப்படியான பரிச்சயம் இருக்கக்கூடிய நேம் பார்த்திங்கன்னா ஜூலியஸ் சீசர் அண்ட் ப்ரூட்டஸ். பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் எதுக்கு அவங்க ஃபேமஸ்ஸு, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தரோட விஷயங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தரை வந்து ஒருத்தர் டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. பட் தே ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. அதான் அதோட ஜிஸ்ட்டு. ஓகே, ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஜூலியஸ் சீசர் அண்ட் ப்ரூட்டஸ். நமக்கு நல்லாவே தெரியும் சீசரை வந்து யார் வந்து கொலை பண்ணியிருப்பாங்க, என்ன ஆச்சு, ட்ரிம்பிரஸ்னால் என்ன, யார் வந்து அதுக்கப்புறம் வந்து ரோமை வந்து கேப்சர் பண்ணாங்க, இது எல்லாமே விவிடா ஆஃப் ஆம்பிஷனில் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் தென் மூவ் ஆன் டு த தேர்ட் ஒன், அகஸ்டஸ் அண்ட் தென் மார்க்கஸ் விப்சானியஸ் அக்ரிப்பா. இதில் கூட வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன க்ளூ இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு வரவங்க எல்லாருமே வந்து கிங்ஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ரைட் சைடில் வரக்கூடிய நேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டிஃபீட்டராக இருந்திருப்பாங்க. அவங்க கொஞ்சம் கேடர்லேயுமே கம்மியான இடத்துல இருந்து வந்திருப்பாங்க. அது ஒரு சின்ன க்ளூவாக நான் பார்க்குறேன் இந்த இடத்துல. ஸோ இவர் தான் என்ன பண்ணியிருப்பார், அகஸ்டஸ் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார், மார்க்கஸ்க்கு வந்து ஒரு பொசிஷனை கொடுத்துருப்பாரு. ஆல்சோ இந்த அக்ரிப்பா அப்படின்றவர் பார்த்திங்கன்னா அவர் ஒரு ரோமன் கமாண்டராக இருந்திருப்பார். அந்த கமாண்டர் லெவலில் இருந்து அவருக்கு வந்து ஒரு பொசிஷனை வந்து அவர் கொடுத்துருப்பார். யாருன்னா அகஸ்டஸ். அது கடைசியில் அவங்களுக்குமே வந்து பெரிய ப்ராப்ளத்தில் போய் முடியும். வாட் வி சா இந்த பார்ட் ஆஃப் சிலா அண்ட் பாம்பேல பார்த்தோம்ல, அதே மாதிரி. அண்டு நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்த்திங்கன்னா டைபீரியஸ் சீசர் அண்டு செஜானஸ். இந்த மார்க்கோ அப்படின்ற கேரக்டரை இங்கே மறக்கவே முடியாது. இதே மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. யார், டைபீரியஸ் சீசரும் செஜானஸும். அவர் இல்லாத டைமில் செஜானஸ் போயிட்டு அவரோட அரியணை ஏறணும் அப்படின்னு நினைப்பார். அதுக்கப்புறம் சீசர் வந்து அவரோட எவ்வளோ ஒர்ஸ்டான டைப்புன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த மார்க்கோவை வச்சு இவரை வெளியே எடுத்துகிட்டு அவர் உள்ளே வருவார். ஸோ த ஸ்டோரிஸ் கோஸ் ஆன் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செப்டிமியஸ் செவரஸ் அண்ட் பிளாட்டோனியஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த செப்டிமியஸோட சன் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோனியஸோட டாட்டரை வந்து மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அது கடைசியில் நடக்காமல் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு டிஃபீட்டில் முடியும் அந்த ஸ்டோரி. ஓகே, அண்ட் தென் ட்ராஜன் அண்ட் தென் மார்க்கஸ் அரேலியஸ் அவங்களதுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபீட்டட் செக்ஷன்ஸ்லேயுமே முடியும். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா நமக்கு டீப்பர் செக்ஷன்ஸ்க்கு போயிட்டு வி டோன்ட் வாண்ட் டு know that much of a story, who they are and then levels, defeateds, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பட் வந்து இந்த கேரக்டர்ஸ் வந்து சொல்லும்போது இப்போ எக்ஸாம்பிள் சொல்லும்போதே சொல்லிக்கிட்டு வந்தால் இந்த நிறைய ரிப்பீட் ஆகுது இல்லையா, டைபீரியஸ் சீசரும் செஜானஸ்லாம், அதனால் சொன்னேன். ஆனால் அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலனாலும் இந்த கேரக்டர்ஸ் இந்த நேம்ஸ்லாம் மட்டும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, சப்போஸ் இந்த மாதிரி வந்து இந்த க்ரீக்லேருந்து இவங்கெல்லாம் ரிலேட் ஆகியிருக்காங்க, வேறு ஒரு கொஸ்டினில் வந்து வேறு ஆத்தர்ஸோடு கொடுக்கும்போது தனியாக தெரியும் இந்த நேம் எல்லாம் நமக்கு. இதை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த எலிமினேஷன் ப்ராசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போது ஒரு எக்ஸாமுக்காக ஒரு விஷயத்தை படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே படிக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னு சொன்னால் பெட்டர் டு குவிட் ஆல் த திங்ஸ், எல்லாமே விட்டுடுறது நல்லது. ஏன் இதை நான் இங்கே இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த 1 மார்க்கு 2 மார்க்கு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டமான ஒரு பெயினை தரக்கூடியது. அது வந்து யாருக்குமே வரக்கூடாது. நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸில் சில பேர் சொல்லும்போது கேட்டிருக்கேன். என்னோடய பியர் குரூப்பில் இருக்கிறவங்க சொல்லியும் நான் பார்த்துருக்கேன்.
அது ரொம்ப கஷ்டமானது. படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இது தேவையில்லைன்னு நம்ம வந்து நெக்லெக்டே இங்கே பண்ணக்கூடாது. நம்ம நெக்லெக்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பரில் தான், அந்த 4 ஆப்ஷனில் தான். ஸோ அந்த ஆன்சர்ஸ் கொடுக்கும்போது நமக்கு அங்கே தோணணும், இந்த டாபிக் வந்து கொஸ்டின் வேறையாக இருக்குது, இப்போ க்ரீக் ஃபிலாசபர்ஸ் ஆச்சே இவங்கெல்லாம், ஸோ இவங்க இதில் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை, அப்போ இந்த 2 ஆன்சரை வந்து எலிமினேஷனில் தள்ளிடுவோம். அப்போது இன்னும் 2 ஆன்சர் தான் இருக்குது. நம்மளோட சஜஷனும் நம்மளோட மைண்டோட ஸ்டிமுலஸும் கரெக்டாக இருந்ததுன்னு சொன்னால் நம்ம கரெக்டாகவே ஆன்சர் பண்ணுவோம். நம்ம அந்தளவுக்கு ஒர்க் ஹார்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால். ஸோ எதையுமே வந்து இது வேணாம் அப்படின்னு நெக்லெக்ட் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக அது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ அவார்டட் ஹிஸ் ஃப்ரெண்ட் டு எ டைட்டில் ஆஃப் பாம்பே த கிரேட்? எப்படி அப்படின்னா யார் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இப்போ அந்த ஸ்டோரி தெரிஞ்சாதான் நம்ம வந்து இதுக்கு ஆன்சர் தெரியும். ஸோ சிலா, ஹீ ரைஸ்டு பாம்பே டு இஸ் ஈக்குவல். ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க தான் வந்து பாம்பேவை வந்து சிலாவோட ரேஞ்சுக்கு அவங்கள வந்து ரைஸ் பண்ணியிருப்பார். ஸோ அவர் தான் வந்து அவார்டும் பண்ணியிருப்பார், பாம்பே த கிரேட் அப்படின்னு. அண்ட் எ குட் ஃப்ரெண்ட் இஸ் எ குட் கவுன்சிலர். அதை இங்கே அவர் ப்ரூவும் பண்ணியிருக்காரு இல்லையா. தான் மட்டும் வந்து நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கிறது, தன்னோட ஃப்ரெண்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன்லேயே வச்சு பார்க்குறது வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கு அழகானா மறுபடியும் இல்லைன்னு தான் ஸ்டேட்மெண்ட் முடியுது. ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து என்ன பண்ணணும், தன் லெவலுக்கு வந்து கொண்டு வந்து அவங்களையுமே வந்து தான் ஃப்ரெண்டு கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்கிறவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. ஸோ ஈஸ் ஏ குட் கவுன்சிலர். நல்வழிப்படுத்தி அவங்கள கொண்டு வந்து தனக்கு ஈக்குவலாக அவங்கள வச்சுக்கிறது அப்படின்றதும் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஓகே, எக்ஸாம்பிள் கிருஷ்ணா அண்டு குசேலர் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ செட் கார்னி எடிட்டோ? அகெயின் ஒரு ஐ மீன் எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ரேஸு, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பித்தாகரஸ். யார் அவர் அப்படின்னா, he was a Greek philosopher and also a mathematician. அவரே தான் நம்மளோட பித்தாகரஸ் தேரம் கிராஸ் பண்ணாமல் வந்திருக்கவே முடியாது இல்லைங்களா. ஸோ அவரே தான், he is a Greek philosopher. அவர் தான் வந்து கார்னோ எடிட்டோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம அப்கமிங் கொஸ்டின்ஸில் பார்ப்போம். மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் மீன் பை கார்னோ எடிட்டோ அப்படின்னா, கட் நாட் த ஹார்ட் அப்படின்னு சொன்னவரும் அவரே தான், பித்தாகரஸே தான். இட் பேரபிள்ஸ் எ ஷார்ட் illustrative story answering a question or pointing a moral lesson. ஸோ அதை பார்க்கும்போதே அதுக்கு மீனிங் வந்து கட் நாட் த ஹார்ட். அதை நல்லா பார்த்துக்கோங்க. இதை கேட்டுட்டு மீனிங் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா பாருங்கள், இதுவும் சீல ஆரம்பிக்குது, அதுவும் சீல ஆரம்பிக்குது. கார்னே அப்படின்றது கட் நாட்டுன்னு வருது, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ பார்க்கும்போது ஈஸியாக கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அங்கே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆன்லைனில் வேறு அட்டன் பண்ண போகிறோம், அதுவும் நல்லா தெரியும். ஸோ இல்லுஸ்ட்ரேட்டிவ் ஸ்டோரி ஆன்சரிங் எ கொஸ்டின் அப்படின்னா ஒரு மாரல் லெசன் பார்க்கும்போதே அந்த டாப்பிக்கை வச்சு அது என்ன சொல்ல போகுது அப்படின்றது சொல்கிறது தான் அதோட மீனிங். இதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள்னால் ப்ராடிகல் சன். டாப்பிக்கே பார்த்தீங்கன்னாக்கா ப்ராடிகல் சன்னுன்னா எதை வச்சு அவங்க அதுக்கப்புறம் சொல்ல போகிறாங்க, அந்த டாபிக் எதை வச்சு அந்த ஸ்டோரி இருக்க போகுது அப்படின்றது வந்து ஹெட்டிங்கே சொல்லிடுது. அதுதான் அதோட மீனிங். ஸோ டைரெக்டாக கார்னி எடிட்டோ அப்படின்னா கட் நாட் த ஹார்ட் அப்படின்றது தான் அதோட மீனிங். ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அக்கார்டிங் டு பேக்கன், வாட் டஸ் எ கம்பெனி பிகம் சாலிட்யூட்? ஸோ சாலிட்யூட்னா அகெயின் வந்து ஒரு இண்டிவிஜுவலோட தனியாக இருக்கிறது, சாலிடரி. ஃபார் எக்ஸாம்பிள் சாலிட்டரி கூட வந்து பார்த்திங்கன்னா இதோட ரிலேட் ஆனது தான், தனிமையாக இருக்கிறது. ஸோ த ஆன்சர் இஸ் வேர் தேர் இஸ் நோ லவ். கூட யாரும் இருந்தாலும், ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் கூட அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க தனியாக இருக்கிறதுக்கு தான் சமம் இல்லையா. அண்ட் தே ஆர் நாட் ட்ரீட்டட் டு பி a good friends. So when there is no love, he or she to be a become solitude according to Bacon. Okay, move on to the next question. According to Bacon, friend will help in. The answer is
emotional stress. It reduces the pain of the heart. ஸோ எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா இது ரொம்ப பெரிய வார்த்தை. எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறது இட்ஸ் நாட் எ ஈஸி வேர்ட் ஆர் ஈஸி டாபிக் டு என்டரிங் இன்டு தட். பெரிய விஷயம், நிறைய அதை பற்றி வந்து பேசுகிறாங்க இன்றைக்கி. எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ் வந்து லைஃபையே எடுக்கிற அளவுக்கு போயிடுது. யார் வந்து மேலோட்டமாக இருக்கிறத வச்சு ஏதோ தே ஆர் இந்த எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்றது தெரியல. உண்மையான ஷேரிங் இல்லை, உண்மையாக இருக்கிற விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறாங்களா அப்படின்றது தெரியல. பிகாஸ் ஆஃப் த பேட் ரிசல்ட்ஸ், எதிர்பார்க்காத இடத்துலேருந்து எதிர்பார்க்காத முடிவுகள்லாம் வருது. இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ்ஸோட விஷயந்தான். இது வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் டு சைல்டு. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும்தானே பேசிகிட்ருக்கோம். இந்த இடத்துல வந்து ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வரீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேரண்ட்டோட ஒரு சைல்டு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை வந்து பெற்றோர்கள் வந்து நான் வந்து பேரண்ட்டு, நீ குழந்தை அப்படின்ற ஒரு எப்படி சொல்கிறது, நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும் அப்படின்ற அந்த ஆர்டர்ஸு, ஆர்கியூமெண்ட்ஸ் இதெல்லாம் விட ஒரு ஃப்ரெண்டாக வந்து ட்ரீட் பண்ணி பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அந்த வி ஆர் த வின்னர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி. நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒரு குழந்தைய வந்து ட்ரீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த மாதிரி எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு வந்து நமக்கு வந்து இடமே வந்து கண்டிப்பாக வந்து இருக்கவே இருக்காது. ஏன் வந்து ஒரு ஃப்ரெண்டு தான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு இல்லை, ஒய் கான் பி அ ரிலேஷன்ஷிப்பில். இப்போ ஒரு ஃபாதர் அண்ட் மதரே கூட, பேரண்ட்ஸே கூட பார்த்திங்கன்னா குழந்தைகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தையோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த முறை மார்க் மேக்ஸில் வந்து கம்மியாக, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மேக்ஸில் கம்மியாயிடுச்சா, நான்லாம் அப்போ எவ்வளோ மார்க் எடுத்திருப்பேன் தெரியுமா? நீ வந்து இவ்வளோ கம்மியாக எடுத்திருக்க, என் பையனா நீ இவ்வளோ கம்மி மார்க்ஸ் வந்து வாங்கியிருக்கிறியே. ஆனால் அவனுக்கு நல்லா தெரியும், ஏன்னா அவங்க தாத்தா ஏற்கனவே சொல்லியிருப்பார், உங்கள் அப்பா படிக்க வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, ஒரு சப்ஜெக்டில் மார்க்ஸ் வாங்குறதுக்குள்ள அப்படின்னு நிறைய பிளா பிளா பிளான்னு சொல்லியிருப்பாங்க. அதே வந்து இவ்வளோ மார்க்கா, இவ்வளோ எடுத்துட்டியா, பரவாயில்ல, எப்படிடா உன்னால் இப்படியெல்லாம் வந்து போட முடியுது, see the லெவல் ஆஃப் என்கரேஜ்மெண்ட், பரவாயில்லையே இவ்வளோ எடுத்துருக்கிறேன், இந்த விஷயத்தை நான் அப்போலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா, ரொம்ப டஃப்பாக இருக்கும், உண்மையாகவே சொல்லுங்களேன், அதனால் என்ன தப்பாகிட போகுது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லெவல், ஸோ அந்த இறங்கி போய் பேசக்கூடிய அந்த தன்மை அவங்கக்கிட்ட இருந்து நிறைய, அப்போ தான் வந்து தனக்கு எது நடந்தாலும் அந்த குழந்தை வந்து டைரெக்டாக வந்து பேரண்ட்கிட்ட வந்து சொல்லும். இஃப் இட் இஸ் ஆடட் அட்வான்டேஜ்னே சொல்லலாம், இஃப் இட் ஆல் எ மைனஸ் ஆர் எ ப்ளஸ். எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, இப்படி என் ஃப்ரெண்டு திட்டினாங்க, இல்லை என் மிஸ் இந்த மாதிரி சொன்னாங்க, ஹூஎவர் இட் மேபி வந்து நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க. எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து அந்த டிஸ்அக்ரிமெண்ட் ஆர்டர்லேயே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் we are not able to be a very good parents to creating a society for the future generation அப்படின்னு சொல்லலாம். So I already told you about the emotional stress. It is not a single word and the single definitions to conclude. Okay, so it reduces the pain of the heart. And move on to the next question. So in ancient medicine which is used to cure, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின் தான். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. லிவர், சார்ஸா ஆர் சார்சபரில்லா, ஸ்ப்ளீன், ஸ்டீல், இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக போட்டு கூட சொல்லியிருக்கலாம். ஜஸ்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ். அதுக்கு முன்னாடி மொத்தமாக ஒரே இடத்துல கொடுத்துருக்கேன், அப்படியே பார்த்துக்கோங்க. லங்ஸ், ஃப்ளவர் ஆஃப் சல்ஃபர், பிரெயின், கேஸ்டோரியம், அண்ட் ஹார்ட், லவ் அண்ட் அஃபெக்ஷன். லவ் அண்ட் அஃபெக்ஷன்னாலும் ஃப்ரெண்ட்ஷிப்னாலும் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்னாலும் எல்லாமே ஒன்று தான் அங்கே. ஸோ ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஏன்ஷியன்ட் டைம்ஸில் வந்து இதெல்லாம் வந்து மெடிசனாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த சார்ஸா அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐ டென்ட் கெட், ஐ எம் வெரி சாரி டு சே திஸ், பட் ஐ டென்ட் காட் த பர்டிகுலர் மீனிங் ஆஃப் த வேர்டு சார்ஸா. I searched for a long time but I am not able to get the particular meaning of the word. ஓகே, அதுக்கு அப்படியே தான் எனக்கு வந்து கொடுக்க முடிஞ்சது. ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் சார்சபரில்லா அப்படின்றதும் வந்து அதே வேர்டு தான். ஸோ இஃப் யூ காட் த மீனிங் ஆஃப் த பர்டிகுலர் வேர்டு நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம்.
யாருக்காவது அந்த வேர்டுக்கு மீனிங் வந்து தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் மேக் எ நோட் ஆஃப் இட் அண்ட் ப்ளீஸ் அனௌன்ஸ் தட் ஃபார் அதர்ஸ் யூஸ். அண்ட் தென் லங்ஸ், ஃப்ளவர் ஆஃப் சல்ஃபர், ஸ்ப்ளீன்னா ஸ்டீல். ஆனால் இதில் நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, இதில் கிட்னின்ற விஷயம் மட்டும் சொல்லவே இல்லை. சரிங்களா? இப்போ அவர் இவ்வளோ எழுதியிருக்கிறாரு, எது எழுதலைன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஹார்ட்டு, பிரெயின், லிவருன்ட். ஸோ கிட்னின்ற ஒரு விஷயம் மட்டும் சொல்லவே இல்லை. நமக்கு வந்து அங்கே எக்ஸாமில் போயிட்டு எல்லாமே பார்த்த மாதிரியே இருக்கும். இப்போ இந்த ஏன்ஷியன்ட் மெடிசன் இதெல்லாம் வந்து க்யூர் பண்ணியிருக்காங்க, எதை வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு லிவரு, லங்ஸு, பிரெயின், கிட்னின்னு சொன்னால் அந்த இடத்துல கிட்னின்றது தான் ஆன்சர். புரியுதுங்களா? அந்த மாதிரி எது நோட் பண்ணலன்றதையும் நம்ம வந்து பேரலாக பார்த்துக்கிட்டே வரணும் கண்டிப்பாக. ஸோ இதை நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் இன்ஃபோ. ஸோ now close friends of emperors sometimes becomes. என்ன ஆகும்? க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட எம்பரர்ஸ் வந்து சம்டைம்ஸ் பிகம்ஸ் அப்படின்னா ஆன்சர் இஸ் டேஞ்சர் டு த எம்பரர்ஸ். Why? Because they know the emperor's weakness and too much of trust resulted to disaster and death. இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று வந்து அந்த கூட இருக்கக்கூடிய எம்பரரை வந்து டிஃபீட் பண்ணுறதுக்கு ஒரு காரணம். ஏன்னா அவரோட ப்ளஸ் அண்ட் மைனஸ், வீக்னஸ் தெரிஞ்சிருக்கும். எந்த இடத்துல யார் வந்து வீக்காக இருப்பாங்க அப்படின்றது வந்து கூட இருக்கிற க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு வந்து தெரியும். அவங்க போயிட்டு அடுத்தவங்க கிட்ட சொல்லியோ இல்லை நம்ம பார்த்த நிறைய எக்ஸாம்பிள்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த சண்டை நடந்திருக்கும். கூட இருக்கிறவங்களே ஒருத்தர் வந்து அவங்களுக்கு டிஃபீட்டுக்கு காரணமாக இருந்திருப்பாங்க. அது ஒன்று. அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டை பற்றி பார்த்தோம்னா ரொம்ப டூ ட்ரஸ்ட் வச்சுக்கிறது, அதுவும் இந்த பார்ட் ஆஃப் எம்பரர்ஸ்க்கு வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஒய்? பிகாஸ் ஆஃப் டிசாஸ்டர் அண்டு டெத்தே வந்து ஒரு பெரிய சோக முடிவை வந்து அவங்களுக்குள்ளே ஏற்படுத்திடுது அப்படின்றதும் ஒரு காரணமாக இருக்குது. இந்த ரெண்டு விஷயங்களுமே வந்து நடக்குது. ஒன்று வந்து அந்த ஃப்ரெண்டுக்கு சாதகமாக முடியுது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த நல்ல ஃப்ரெண்டுக்கு அது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக முடியுது அப்படின்ற விஷயம். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தான் ஆஸ் வி saw பிஃபோர் இந்த அவர் கொஸ்டின்ஸ் நிறைய பார்த்தோம் இல்லைங்களா? ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். பேக்கன் கம்பேர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வித். யாரோட கம்பேர் பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரூட்டோட தான் பொமக்ரானேட் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டே லைட். இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவரும் வந்து ஒரு பெரிய ஆத்தர், நிறைய வந்து சொல்கிறதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒன்று ஒன்றா வந்து எல்லாரையும் சேர்த்து சொல்லும்போது ஒரு ஸ்டோர் ஆகாது. டக்குன்னு நிறைய நேம்ஸ் இருக்கும்போது ஸ்டோர் ஆகாது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஹெராக்ளிட்டஸ், இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவரும் க்ரீக் ஃபிலாசபர் தான். அதே மாதிரி இவர் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரடாக்சிக்கல் எலமெண்ட்ஸ். அவரோட எலமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேரடாக்சிக்கல் யூஸ் பண்ணுறதுல வந்து அவ்வளோ பெரிய பெட்டர்மெண்ட் கொடுத்தவர். அண்ட் குட் அட்வைஸ் ஃப்ரம் த ஃப்ரெண்ட்ஸ் ஷுட் பி லைக் டே லைட் when we are in the dark situation இல்லையா? அப்போ அகனி, மிசரி, ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து இருட்டோட சம்மந்தப்படுது. டே லைட்டு, அப்புறமா வந்து அதே மாதிரி லைட்டு, அதுக்கப்புறம் வெளிச்சம், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாசிட்டிவ் சைனை காட்டுது. ஸோ அகெயின் அண்ட் அகெயின் த ஆத்தர் இஸ் ரிப்பீட்டிங் த்ரூ பை வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸ். ஹியர் த மீனிங் இஸ் த சேம் பட் த எக்ஸாம்பிள் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா மீனிங் சேமாக தான் இருக்குது, பட் எக்ஸாம்பிள் தான் வேறையாக இருக்குது. ஹெராக்ளிட்டஸை வச்சு டே லைட்டாக சொல்கிறாரு, ஆனால் எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் மீன் பண்ணுது. ஸோ அங்கே டே லைட் அப்படின்னும் போது ஹெராக்ளிட்டஸ் ஞாபகம் வந்துடணும் நமக்கு, அது மட்டும்தான். ஓகே, when we are in the dark situation, again and again same statements தான். நம்ம வந்து ப்ராப்ளத்தில் இருக்கும்போது அதுதான் வந்து டார்க் சுச்சுவேஷன். ஓகே, make a note of it and move on to the next question. Okay, listen. This is also the very important question. Bacon's great references of philosophers who choose to be in solitude. Who are they? இப்போ இவங்கெல்லாம் இப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் தான் நல்லது, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய எம்பரர்ஸ்க்கெல்லாம் சோக முடிவுகள்லாம் நடந்தது, ஹிஸ்டாரிக்கல் எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்து சொன்னார் இல்லைங்களா? இப்போது இந்த பாத்தை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணவங்க அப்படின்றதுக்கும் அவர் காட்டக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நத்திங் பட் க்ரீக் ஃபிலாசபர்ஸ் தான். மறுபடியும் அவர் அங்கே தான் போகிறாரு. as we saw earlier.
ஒரு மைனஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் எக்ஸாம்பிள்ஸு, அதே மாதிரி மிகப்பெரிய ப்ளஸ்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இவங்கள தான் வந்து காரணமாக சொல்கிறாரு. ஸோ நம்ம வந்து யாரை படிக்கிறோம், எதுக்காக படிக்கிறோம், அதோட காரணங்கள் என்னென்னன்றதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிட்டாலே ரொம்ப 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 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, we move on to the answer. The answer is எபிமெண்டஸ் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் எ ப்ராஃபட் ஆஃப் 7th century. அகெயின் இந்த நேம் மட்டும் தெரிஞ்சால் போதுங்க. பட் ஆனால் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தது, நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஜஸ்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஹைட் தட், அதனால் அதோட சேர்த்து கொடுத்துருக்கேன் நான். எனக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னாலும் நோ ப்ராப்ளம். பட் யூ ஹாவ் டு கீப் ஆன் யுவர் மைண்ட் வந்து இந்த எபிமெண்டஸ், நியூமா, எம்பிடோக்ளஸ், அதுக்கப்புறம் அப்போலோனியஸ், இவங்கெல்லாம் மட்டும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். ஓகே, அண்ட் நியூமா யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு ரோமன் செகண்ட் கிங்காக இருப்பார். 715 BC அவரோட டைமு. அண்ட் தென் எம்படோக்ளஸ் அப்படின்னா த சிசிலியன் க்ரீக் ஃபிலாசபர் ஹூ லிவ்ட் இன் 490 BC. அதுக்கப்புறம் அப்பலோனியஸ் ஆஃப் டயானா அப்படின்ற இடத்துல இருந்து அவர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா 4th BC. இவர் வந்து பித்தகோரியன் ஃபிலாசபர் அண்ட் சம் கிறிஸ்டியன் செயின்ஸ் ஆல்சோ. அதுக்கப்புறம் நிறைய கிறிஸ்டியன் செயின்ஸுமே ஃபிலாசபர்ஸுமே அவர் என்ன பண்ணியிருப்பார், எக்ஸாம்பிளாக வந்து கொடுத்துருப்பாரு. ஓகே, ஸோ மேக் எ நோட் ஆஃப் இட். திஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ரீடிங் குட் புக்ஸ் ஆஃப் மொராலிட்டி இஸ் எ லிட்டில் ஃப்ளாட் அண்ட் டெட். வேர் தீஸ் லைன்ஸ் ஆர் ஃப்ரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும். இப்போ வந்து ரீடிங் அதுக்காக அந்த இது கம்பேர் பண்ணணுன்றதுக்காகவே இந்த கொஸ்டின் சொல்கிறேன் நான். இப்போது ரீடிங் குட் புக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இது பேக்கன் எஸ்ஸே தான் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த புக்ஸோட ரிலேட் ஆகி வர்றது ஆப்ஷனில் ஆஃப் ஸ்டடீஸ்ன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே. ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்போது அதில் இருக்கிற கீவேர்டு பார்த்திங்கன்னா புக்ஸ்ன்னு இருக்கும்போது நம்ம மைண்டு டக்குன்னு வந்து ஆஃப் ஸ்டடீஸை வந்து சூஸ் பண்ணிடும். ஓகே, ஆனால் ஆக்சுவலாக ரீடிங் புக்ஸ் ஆஃப் மொராலிட்டி இஸ் எ லிட்டில் ஃப்ளாட் அண்ட் டெட்டுன்றது வந்து ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் இருக்குது. அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் ஆர் த 2 types ஆஃப் அட்வைஸ்? That is nothing but a personal and then the professional advice. ஒன்று வந்து intimate friend மூலிமா வரக்கூடிய personal advice and the other one is different. அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னல் அட்வைஸ். அது நிறைய சொல்லலாம். அக்கார்டிங் டு பிஸ்னஸ்ஸு அந்த மாதிரி விஷயங்களில் வரக்கூடியது எல்லாமே வந்து ப்ரொஃபஷ்னல் அட்வைஸை தான் டீல் பண்ணும். ஸோ நமக்கு தெரிய வேண்டியது 2 types தான் அட்வைஸு. ஒன்று பர்சனல், இன்னொன்று ப்ரொஃபஷ்னல். ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். And I thought we came to the last question. According to Bacon, what the man should do if he is not have friendship? So how he concludes அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி முடிக்கிறாரு ஆத்தர் அப்படி பார்த்தீங்கன்னா அவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்றதில் ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக பார்த்தோம் நம்ம. ஸோ a human can't do everything as a self, accomplishing various things. He had better quit this world. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லை, ஃப்ரெண்டே அவங்களுக்கு இல்லை, அதை அக்கம்ப்ளிஷ் பண்ணவோ இல்லை இவங்களுமே வேறு யாருக்குமே வந்து ஒரு ஃப்ரெண்டாக இல்லை, வைஸ் வர்ஸா அப்படின்னு சொன்னால் வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் he had better quit this world அப்படின்னு ஆத்தர் சொல்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறத விட இல்லாமல் இருக்கிறதே மேல் அப்படின்ற மாதிரி சார் ஃப்ரான்சிஸ் பேக்கன் வந்து தன்னோட எஸ்ஸேவை வந்து ஃபினிஷ் பண்ணுறாரு. இங்கே நம்மளும் வந்து என்ன பண்ணுறோம், ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்போட நம்மளோட எஸ்ஸே பார்ட் இங்கே முடியுது. அண்ட் ஆஸ் ஐ டோல் யூ இன் அவர் வெரி ஃபஸ்ட்டு வீடியோ இட் செல்ஃப் எப்படி சிலதெல்லாம் வந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஹிண்ட்டு கொடுத்துருப்பேன் நான். இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும் இப்போன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய சிலபஸில் இருக்கிற 6 டாபிக்ஸில் நீங்கள் என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக இதை கொஞ்சம் லிசன் பண்ணி கேளுங்க. அந்த நோட்டை வந்து ஹாரிசாண்டலாக திருப்பிட்டு ஃபஸ்ட்டு டாபிக்ஸு ஸ்கேல் வச்சு ஃபஸ்ட்டு டாபிக் வந்து போடுங்க. இந்த எஸ்ஸே வந்து ஃபுல்லாக எழுதிக்கோங்க. ஆஃப் ட்ரூத்து, ஆஃப் அட்வர்சிட்டி, ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஆஃப் ரிவெஞ்சு,
ஆஃப் ஆம்பிஷன் எல்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஒன்றுத்துலேயும் ஒவ்வொருத்தர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. க்ரீக் ஃபிலாசபர்ஸு, இதில் வந்து டாபி மேத்யூ பார்த்தோம். அந்த மாதிரி இப்போது அண்டர் இன் ஒன் அம்ப்ரெல்லா அப்படின்னு சொல்கிறோம்ல, எல்லாத்தையும் ஒரே இதில் கொண்டு வர்றது, இது வந்து ஒரு ஆர்ட்டு. எப்படின்னா அவ்வளோ விஷயங்களுமே நம்ம வந்து பாயிண்ட்ஸ் பை பாயிண்ட்ஸ் எடுக்கிறத விட ஒரே ஒரு ஹரிசாண்டல் பேப்பரில் நிறைய வந்து சப்டாபிக்ஸு லைன் பை லைன் போட்டுக்கோங்க, நிறைய காலம்ஸ் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து யார் ஸ்டார்ட் பண்ணாங்க, இம்பார்ட்டண்ட் என்ன, அதே மாதிரி வேர்டு மீனிங் என்ன, அதுக்கப்புறம் இஃப் எனி அதர் கோட்ஸ். இப்போ நம்ம வந்து இந்த 6 திங்ஸ் ஐ மீன் எஸ்ஏஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து எந்தெந்த டாபிக்ஸில் எது எழுதணும் அப்படின்றது தெரிஞ்சிடும். அதே மாதிரி அந்த 6 எஸ்ஏவும் அப்படியே அந்த பேப்பரில் ஐ மீன் அந்த பேஜில் வந்து கவர் ஆகிடும். அதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டு மெத்தட் ஆஃப் டேக்கிங் ஹிண்ட்ஸ் த்ரூ பை திஸ் எஸ்ஏ. இப்போ ஒரு எஸ்ஏக்கும் நம்ம தனித்தனியாக எழுதி வச்சுட்டு அது ஒரு முறையும் பார்த்துக்கிட்டே வர்றது, தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் இது அண்டர் இன் ஒன் பார்ட், எல்லாத்தையுமே ஒரே இதுக்குள்ளே வந்து நம்ம கொண்டு வர்றது. அப்போது ஒரு ஃபஸ்ட் யூனிட் எடுத்து ஒரு ரிவிஷன் கொடுக்குறோம், ஒரு ஃபைன் டே ஆஃப் த வீக் நம்ம வந்து ஒரு நம்மளோட டைம் டேபிளில் ஒரு நாள் போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் ரிவிஷனுக்கு. ஒரு ஃபஸ்ட் யூனிட்டோட ரிவிஷன் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு 1/2 அன் ஹவரில் முடிஞ்சிடணும். அதுதான் ரிவிஷன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த 1/2 அன் ஹவரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரிவிஷன் இஸ் நாட் எ நோட் ஆஃப் அ சிங்கிள். அது ஒரு முறை எடுக்கிற அந்த ரீகேப்சுலேஷன்ஸ் இட்ஸ் அபவுட் 50 or 60 or 70s, டிபெண்ட்ஸ் அப்பான் த லெவல் ஆஃப் த கேட்டகரி. நான் என்ன சொல்கிறேன் இதுன்னு தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க. 50 முறை 60 முறை 70 முறை போய் பார்க்கணுமா அப்படின்னு. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சில நேரங்களில் இப்போ வந்து சின்ன வயசில் சொல்லி கொடுத்த அந்த ஏபிசிடி பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு யாருக்குமே மறக்கலை. ஆனால் அது ஏபிசிடி நம்ம ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம், அதோட யூசஸ் என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சு படிக்கவே இல்லை. கரெக்டுங்களா? மிஸ்ஸு வந்து டெய்லி சொல்லி கொடுப்பாங்க. டெய்லி போனதுமே போர்டில் வந்து எழுதிட்டு Z வரைக்கும் எழுதி எல்லாரையும் கோரஸாக சொல்ல விடுவாங்க. அது அப்படியே நம்மளோட லாங் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆயிடுச்சு. அப்புறம் ஏன் நம்ம ரொம்ப பெரியவங்களாயிட்டோம், why can't we finished our PGs, UGs, MPhils and so on and so on and so on. அப்போது நமக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்ஸ் வந்து ஐ மீன் சின்ன எக்ஸாமோ பெரிய காம்படிஷன் எக்ஸாம்ஸோ ஏன் கிளியர் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள்னா அந்த கரெக்டான விஷயங்கள் போயிட்டு அந்த டைமில் அங்கே வந்து ஸ்டோர் ஆகலை. படிக்கிறோம் ஆனால் ரீகேப்சுலேட் ஆகலை, ரிவிஷன் ஆகலை அப்படின்றது மட்டும்தான் அர்த்தம். சொல்கிறோம் இல்லையா, நிறைய படிக்கிறோம் ஆனால் எனக்கு மறந்து போகுதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. மறந்து போகுது, மறக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா படிக்கிறதே கம்மியாக இருக்கும், புரியுதுங்களா? கம்மியாக படித்தோம்னா கம்மியாக தான் ஞாபகம் இருக்கும், இன்னும் கொஞ்சமாக தான் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்டோர் ஆகி இருக்கும். டு அவாய்ட் ஆல் த டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னா ரிவிஷன் அண்ட் ரீகேப்சுலேஷன் இஸ் த பெஸ்ட் மெத்தட். நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து பிளைண்ட் அடரன்ஸாக சொல்லலை, அதை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், அதில் சக்ஸஸும் கிடச்சிருக்குது. ஜஸ்ட் ஐ எம் ஷேரிங் வித் யூ. அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாகவே வந்து கிடைக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1 நாள் 2 நாளுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஒரு டைம் டேபிள் போடுங்க. அந்த டைம் டேபிளில் ஒரு 60 or 50% நம்ம கரெக்டாக பண்ணாலே we will win. கண்டிப்பாக அடித்து சொல்வேன் நான். ஒரு 50% நம்மளால் கவர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். 100%யும் போட்டு ஃபஸ்ட்டு வந்து டோன்ட் ட்ரை டு அக்செப்ட் யுவர் செல்ஃப். நம்ம மைண்டுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்மளே ஏற்றிக்கவே வேண்டாம். இவ்வளோ நம்ம போட்டிருக்கோம். ஸ்லோ அண்ட் ஸ்டடி வில் வின்ஸ் த ரேஸ் ஆல்வேஸ். ஸோ நம்ம இது மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மைண்டை வந்து நம்ம கூட ட்ராவல் பண்ண வைக்கிறது. இட்ஸ் அ பிக் ஆர்ட். உடம்பு ஒன்று சொல்லும் ஆனால் மைண்டு ஒன்று சொல்லும். நம்ம மைண்டு சொல்கிறத தான் கேட்போம். இப்போ போயிட்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து 6 to 8ன்னு ஒரு டைம் போட்டிருப்போம், ஆனால் எழுந்திருப்போம் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதோ ஒரு வேலையை பண்ணிகிட்ருப்போம். நமக்கு பிடிச்ச கரெக்டாக பிளான் பண்ண விஷயங்கள் இது எல்லாருக்குமே கண்டிப்பாக நடந்திருக்கும் அட் த இனிஷியல் ஸ்டேஜ். ஆனால் ஒரு விஷயத்தை வந்து ஒரு 21 days ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒய், பிகாஸ் அந்த 21 நாள் ஒரு விஷயம் பழகிடுச்சு அப்படின்னு சொன்னால் 22nd day ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் ஹேப்பன்ஸ் அப்படின்னு தான் வந்து சயின்ஸ் சொல்லுது. எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரூவன் எல்லாமே சொல்லுது. இதில் எக்ஸாம்பிள் இந்த மார்னிங் ரொட்டீன் எழுந்துக்கிறது கூட சொல்கிறாங்க. ஸோ எனக்கு அவ்வளோலாம் அப்படிலாம் ட்ரை பண்ணணும் அப்படின்லாம் கூட இல்லைங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி ரிவிஷனை வந்து இப்படி பண்ணுங்க.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்து வந்து அப்பாலஜி டு போயட்ரி சர் ஃபிலிப் சிட்னி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னொரு 4 டாபிக் இருக்குது. முடிச்சிட்டோம்னா கிளியராக வந்து 1000 கொஸ்டின்ஸ்க்கு மேலே நம்ம வந்து யூனிட் 1ல் வந்து பார்த்துருவோம். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும். எந்த விதமான ஆசிலேஷனுமே இருக்காது. இதை படிக்கல அதை படிக்கல அப்படின்ற அந்த டென்ஷன் இருக்காது. டென்ஷன்லேயே நல்லா படித்த பாதி விஷயங்கள் மறந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். நீங்கள் வந்து இது எல்லாமே ஒன்று ஒன்றா ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அன்டில் தென் ஐ மீட் யூ இன் த வெரி வண்டர்ஃபுல் டாபிக் in our next video. Thank you for listening. Thank you, friends.